ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரம்ஜான் ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் பிரியாணி இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மட்டன் பிரியாணிக்கு நம்ம சரியான அளவுகளோட மசாலா பொருளெல்லாம் அரைச்சி கரெக்டான மெத்தடில் பண்ணுறம்போது பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ பிரியாணிக்குன்னு மட்டன் பீசஸ் வாங்குற போது கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் இதை நம்ம வேக வச்சுட்டு பிரியாணி பண்ணுறம்போது இது குழஞ்சி போகாமல் பீஸாக அப்படியே இருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே 1.5 இன்ச் அளவுக்கு பட்டை, 5 லவங்கம், 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடுங்க. கண்டிப்பாக இந்த 3 பொருளும் இதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு அளவு சரியாக இருக்கும். அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னாலும் பிரியாணி திகட்ட ஆரம்பிச்சிடும். குறைவாக இருந்துச்சுனாலும் பிரியாணியோட டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு கூடவே மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் மட்டன் 3/4 மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம மட்டனை 4லேருந்து 5 விசில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் மட்டன் 3/4 மூழ்கிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 4லேருந்து 5 விசில் வேக விட்டுருங்க. இப்போ இந்த டைமில் நம்ம பிரியாணிக்கு வேணுங்கிற மசாலா பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ 5 விசில் இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே ஒரு 15 போல் பூண்டு பற்கள். நான் நாட்டு பூண்டு சேர்க்கறதுனால 15 பல் சேர்க்கிறேன். இதுவே நீங்கள் பெரிய சைஸ் மலை பூண்டு சேர்க்கிறதா இருந்தால் 8 பல் சேர்த்திங்கன்னா போதும். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை. புதினாவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 2-3 டைம் தண்ணியில் அலசிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லி இலை. புதினா வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க, மல்லி இலை வந்து அதுக்கும் குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்தாச்சு. பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரும் 5 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. 4லேருந்து 5 விசில் விட்டிங்கனாலே போதும், இந்தளவுக்கு நல்லா வெந்துடும். கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும். மட்டன் வந்து கொலைய வெந்துடக்கூடாது, 3/4 வெந்துருந்துச்சுன்னா போதும். ஒருவேளை உங்களுக்கு மட்டன் வேகாமல் இருந்துச்சுன்னா திரும்பவும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு அனாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, 2 மராட்டி மூக்கு, 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இது லைட்டாக கலர் மாறினதும் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு இப்போ இது நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ வெங்காயம் வதக்கிற போது மட்டும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஒரே மாதிரி வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா ஒரு கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கிற போதே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ வந்து பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா மட்டும் 3 அளவுக்கு சேர்த்துடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கினீங்கன்னா தான் அது கருகிடாமல் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு புதினா விழுதை உள்ளே சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. உப்பு சேர்க்கிற போது மட்டும் குறைவாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கிற போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் அளவாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கூட அப்புறமா சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருள், தயிர் இது எல்லாமே நல்லா வதங்கி கிரேவி பதத்தில் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டன் பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியை இப்போ சேர்க்கக்கூடாது, அதை தனியாக வடித்து எடுத்துடுங்க, கடைசியாக சேர்த்துடலாம். மட்டன் பீசஸை மட்டும் சேர்த்துட்டு இதோட டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ நான் இந்த கப்பில் தான் 2 கப் அரிசி அளந்து எடுத்தேன். இப்போ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி ப்ளஸ் பச்சை தண்ணியும் சேர்த்து 3 கப் சேர்த்துடுங்க. ஸோ நமக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி 1.25 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இது கூட பச்சை தண்ணி 1.25 கப் அளவுக்கு சேர்த்துடலாம். 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு 1.5 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி எடுத்ததுக்கு கரெக்டாக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ உள்ளே சேர்த்துடலாம். அரிசியை 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க, அப்போ தான் சாதம் நல்லா நீள நீளமாகவும் உதிர்தியாகவும் இருக்கும். இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு இது உடஞ்சி போகாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். ஸோ நீங்கள் பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி சேர்க்கிறதா இருந்தால் மட்டும் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, அளவு சரியாக இருக்கும். ஒருவேளை ரெகுலராக சாப்பாடு செய்கிற சாப்பாட்டு அரிசி சேர்க்கிறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்துடுங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். எப்பயுமே பிரியாணிக்கு 1 கல் அளவுக்கு உப்பு தூக்கலாக சேர்த்துக்கோங்க, அது வெந்து வரும்போது அளவு சரியாக இருக்கும். இப்போ இது கூட பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். நான் பெரிய எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறதுனால பாதி அளவுக்கு எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் புதினா இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பிரியாணி பாதி அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டே நம்ம மூடி போட்டு மூடி வேக வைக்கிறத விட ஓரளவுக்கு சாதம் வெந்ததுக்கப்புறமா வேக வைக்கிற போது பிரியாணி குழஞ்சி போகாமல் உதிரியாக ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதில் 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா சாதம் பாதி அளவுக்கு வெந்து தண்ணி ஓரளவுக்கு வற்றி வந்திருக்கு. ரொம்பவே தண்ணி வற்றிடக்கூடாது, இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. மீடியம் ஹீட்டில் ஒரு விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மீடியம் ஹீட்டில் ஒரு விசில் மட்டும் இருக்கட்டும்.
பாருங்கள், இப்போ குக்கர் ஒரு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் பிரியாணி நல்லா கம கமன்னு தயாராகிடுச்சு. கடைசியாக இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்தோம்னா பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். சேர்த்துட்டு இப்போ பிரியாணி உடஞ்சி போகாமல் இது லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. கரண்டி வச்சு அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க, சாதம் வந்து உடஞ்சி போயிடும். இது மாதிரி லேசாக கலந்து விட்டிங்கனாலே போதும். பாருங்கள், நம்ம மட்டன் பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூட நம்ம ஆனியன் பச்சடி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவியெல்லாம் வச்சு சாப்பிட்ற போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் மட்டன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.